Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நாம ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸோ ஹோம் கிளீனிங் டிப்ஸும் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ஒரு சில கிச்சன் டிப்ஸும் நம்ம வீட்டோட விண்டோ, டோர், சோஃபா செட் இதெல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம் தான் இதில் பார்க்க போகிறோம். நம்மளோட டிப் நம்பர் 1ல் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கிளாஸ் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் எப்போவுமே எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது போல் நாம் ஒரு பொருள் தீர்ந்த உடனே, அதாவது நம்மளோட ப்ரொவிஷன், இதில் நான் பொட்டுக்கடல் தான் போட்டு வச்சுருக்கேன். இது தீர்ந்த பிறகு நம்ம உடனே அந்த பாட்டிலை கழுவி நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சிடணும். தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சா போதும். ஒரு 15-10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு திரும்ப நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நீங்கள் செய்யும்போது எப்போவுமே நம்மளோட கிளாஸ் பாட்டில்ஸோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸோ க்ளீனாக இருக்கும். பாருங்கள், இதில் நான் காய்ந்த திராட்சை போட்டு வச்சுருந்தேன். இது தீர்ந்த பிறகு உடனே நான் கழுவிட்டு நல்லா ஒரு கிளாத்தில் தொடச்சிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆற வச்சேன். அதை நாம் நல்லா ட்ரையாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரீஃபில் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எப்போவுமே நம்மளோட கண்டெய்னர்ஸ், கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் நல்லா க்ளீனாக இருக்கும். அதே போல் நம்ம சமைக்கும்போது பாட்டில்ஸ் எடுக்கும்போது நம்ம கையில் இருக்க ஆயிலோ இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரெயினோ அதில் படும்போது இது போல் நம்ம ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் உடனே தொடச்சிட்டிங்கன்னா எப்போவுமே நமக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லாம் க்ளீன் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிச்சனில் க்ளீனிங் ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2ல் நம்ம ப்ரொவிஷன் எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதாவது மிளகு, சீரகம் போன்ற பொருட்கள். மிளகு எப்பவுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில், பனிக்காலம் மேலே ஃபங்கஸ் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் மிளகு ரொம்பவும் காஸ்ட்லி, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ அதை நம்ம கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணோம். இது நம்ம வாங்கின உடனே இந்த மாதிரி பேக்கெட் ஓப்பன் பண்ணி பேனில் நல்லா இந்த மாதிரி கை பொறுக்கிற சூட்டில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி அதுக்கப்புறம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்ச பிறகு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே சமயம் நீங்கள் பவுடராக அரைச்சி வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஹீட் பண்ணி பவுடராக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த பவுடரும் உங்களுக்கு கெட்டு போகாது, கட்டிகள் வராமல் நல்லா நமக்கு அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதே போல் சீரகம், மற்ற பொருட்கள், வெந்தயம் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சும் வைக்கலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஃபங்கஸ் போல் இல்லை வண்டுகள்லாம் பிடிக்காமல் ஈஸியாக நம்ம இது போல் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் நம்பர் 3. இந்த டிப்பில் நாம் ஆயில் கேன் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆயில் கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குது. உள்ளெல்லாம் பாருங்கள், அந்த ஆயிலெலாம் படிஞ்சு ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குது. ஸோ இதை நாம் எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஸ்பெஷல் சொல்யூஷனோ இல்லை பவுடரோ நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, இது போல் விம் லிக்விடோ இல்லை ப்ரில் லிக்விடோ எதுவாக இருந்தாலும் அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஒரு 2-3 ட்ராப் ஸ்க்ரப்பில் ஆட் பண்ணி இந்த பாத்திரத்தை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஈரம் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் ஸ்க்ரப் வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே க்ளீனாகி வந்துடும். இது தேய்க்கும் போதே தெரியும், பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நமக்கு கிடைக்குது. லைட்டாக தான் தேய்க்கிறேன், அதுவே பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகுது. நம்ம யூஸ்வலாக பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணும்போது லிக்விடோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி நீங்கள் கேனில், அதாவது ஆயில் கேன்லாம் யூஸ் பண்ணும்போது பிசுப்பு தன்மை இருக்கிற பாத்திரம்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது டேரெக்டாக 2 ட்ராப் இந்த மாதிரி லிக்விட் நீங்கள் ஸ்க்ரப்பில் ஆட் பண்ணி, அதாவது அயன் ஸ்க்ரப்பாகவும் இருக்கலாம் இல்லை இது போல் இந்த ஸ்க்ரப்பாகவும் இருக்கலாம். நீங்கள் இதில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்படியே தேய்க்கும் போது க்ளீன் ஆகிடும். அதே போல் தான் நம்ம கடாயெல்லாம் கூட யூஸ் பண்ணும்போது சில குழம்புலாம் பண்ணும்போது நமக்கு ஸ்டெயின் ஆகும். அந்த ஸ்டெயினுக்கு நீங்கள் டேரெக்டாக அந்த லிக்விட் ஸ்க்ரப்பில் போட்டு அப்படியே நீங்கள் தேய்க்கும் போது நல்லா க்ளீன் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இதுக்காக ஸ்பெஷல் சொல்யூஷனோ பவுடரோ நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த பாத்திரத்தை அலசி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது. உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும், இந்த உள்ளே அவ்வளோ ஆயில் இருந்து பிசுபிசுப்போடு இருந்து அழுக்கா. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஆயில் கேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணலாம் வீட்டில். இதோட மூடியும் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இதனையும் நாம் அதே போல் தான் அந்த ஸ்க்ரப் வச்சு நம்ம ஈஸியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நமக்கு எப்பவுமே இந்த மூடியில் அந்த சர்க்கிள்லாம் வர இடத்துல நம்மளால் ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சோட சில டைம் கொஞ்சமாக அழுக்கு இருக்கும். அதாவது ஸ்க்ரப் போட்டு தேய்க்க முடிய இடத்துல, இந்த மாதிரி ஹேண்டில் இருக்க இடத்துல இல்லை இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்க இடத்துல நமக்கு அழுக்கு போகாது. அந்த மாதிரி இடத்துல நாம் ப்ரெஷ்ஷில் அதே போல் கொஞ்சமாக ஒரு ட்ராப் லிக்விட் அப்ளை பண்ணி நம்ம அந்த ப்ரெஷ் வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக நமக்கு அந்த கரைகள்லாம் போயிடும், ரொம்ப க்ளீன் ஆகிடும் நமக்கு.
இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது இது போல் பிசுபிசுப்பு தன்மை இருக்க பாத்திரங்கள், கரைகள் இருக்க பாத்திரங்களை ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதாவது இந்த லிக்விடை நீங்கள் டைரெக்டாக ஸ்க்ரப்பில் அப்ளை பண்ணி தேய்க்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மூடி கூட நம்ம அலசி காட்டுறோம் எவ்வளோ நல்லா க்ளீனாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஆயில் கேன் ரெடி ஆகிடுச்சு. அதே போல் நம்ம முன்னாடி சொன்னது போல் ரீஃபில் பண்ணும்போதெல்லாம் அது ஆயிலோ இல்லை எந்த ப்ரொவிஷனாக இருந்தாலும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு ரீஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4ல் நாம் விண்டோ டோர்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது நாம் இப்போ இருக்க சூழ்நிலை எல்லாருமே விண்டோக்கெலாம் நெட்லான் போட்டிருப்போம், அதாவது கொசு வலை. இதை நாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி பார்க்க போகிறோம். இது போல் ஃப்ரேம் வச்சும் சில பேர் போட்டிருப்பாங்க, சில பேர் வெல்க்ரோ வச்சும் போட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இது போல் நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ், இது வந்து பெயிண்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுருந்தோம், அதனால் இல்லைன்னா நீங்கள் ஹார்ட்வேர்ஸ் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரு முறை வாங்கி வச்சிங்கன்னா இது பாழாகாது. இதை வச்சு நீங்கள் நெட்லான்லாம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அதில் இருக்க டஸ்ட்டு போடும். இந்த பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது இந்த நெட்லானில். இது நீங்கள் துணி வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த டஸ்ட் போகாது, ஏன்னா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் இருக்கிற டஸ்ட்லாம் போகாது. பட் இது போல் நீங்கள் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக. இது வந்து வெல்க்ரோ போட்ட விண்டோ, வெல்க்ரோ போட்ட நெட்லான். இதுவும் நீங்கள் இது போல் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக அதில் இருக்கிற டஸ்ட்லாம் நமக்கு வெளியே வந்துடும், க்ளீன் ஆகிடும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வெல்க்ரோ போட்ட நெட்லானோ இல்லை ஃப்ரேம் போட்ட நெட்லானோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கழட்டி நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது. முக்கியமாக வெல்க்ரோ வந்து போயிடும், அதை நம்ம அப்படியே தான் நம்ம இது போல் டஸ்ட் பண்ணி விடணும். விண்டோட கிரில், அந்த கார்னர்ஸ், நெட்லான் எல்லாமே கிளாத் வச்சு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. இது போல் பாருங்கள், ப்ரஷ் வந்து கார்னர்ஸில் கூட நல்லா போய் நல்லா க்ளீன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ண உங்களுக்கு கார்னர்ஸில் கூட க்ளீன் ஆகும். நெட்லானும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம், நம்மளோட வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள் நெட்லான்லாம் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. அதே சமயம் இந்த கார்னர்ஸ்லாம் பாருங்கள் டஸ்ட் எவ்வளோ க்ளீனாக போயிருக்கு. ஸோ இது போல் நீங்களும் ஈஸியாக உங்கள் வேலையை க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சிடலாம். இதே போல் நம்மளோட விண்டோ ஷட்டர்ஸ்லாம் கூட இந்த இடத்துலலாம் பாருங்கள் கிளாத் வச்சு க்ளீன் பண்ண முடியாது, ப்ரஷ்ஷில் நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீனாக பண்ணிடலாம். ஸோ க்ளீனிங் பர்பஸ்க்கு ஒரு ப்ரஷ் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒர்க்கும். இதே போல் நம்ம டோர்ஸில் இருக்க பேக் சைடு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல, அடுத்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மோஸ்ட்லி நிறைய டோர்ஸில் மெயின் டோர் வந்து டிசைனிங் பண்ணியிருப்போம், அதை கார்விங் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் டஸ்ட்டு சீக்கிரம் பிடிச்சிரும், ஆனால் நம்ம கிளாத்தில் அதை க்ளீன் பண்ண முடியாது. இது போல் ப்ரஷ் இருக்கும்போது நம்ம இந்த டஸ்ட் பண்ணும்போது ப்ரஷ் வச்சு ஈஸியாக நமக்கு டஸ்ட்லாம் கிளியர் ஆகி வந்துடும். பாருங்கள், க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் டஸ்ட் வந்து ஈஸியாக நமக்கு வெளியே வர்றது. ஆனால் இது போல் நமக்கு கிளாத்தில் க்ளீனிங் கிடைக்காது. அதே சமயம் நமக்கு சம்மரில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ரஷ் பண்ணால் போதும், ரொம்ப க்ளீன் ஆகிடும். ஆனால் மழைக்காலங்களையும் பனிக்காலங்களையும் நமக்கு அந்த தூசியில் வந்து ஈரம் இருக்கும், அதனால் நமக்கு கரெக்டாக க்ளீனிங் கிடைக்காது. இப்போ நம்ம இது போல் ப்ரஷ் பண்ண பிறகு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டோம்னா நமக்கு க்ளீன் ஆகிடும். அதாவது ஈரம் இல்லாத துணி, ஏன்னா டீக் வுட்லாம் வந்து நமக்கு ஈரம் படக்கூடாது, பட்டால் அங்கங்கே நமக்கு அந்த பாலிஷ்லாம் போய் பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் டீக் வுட்டில் எப்போவுமே நம்ம ஈர துணி வைக்கக்கூடாது. ஸோ இது போல் ட்ரையாக ஒரு கிளாத் எடுத்து நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம், அப்போ ஈஸியாக நமக்கு டோர் க்ளீன் ஆகிடும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் நம்மளோட டோர் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம், நமக்கு டைம் சேவ் ஆகும், சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் இந்த சோஃபா செட்லாம் கூட க்ளீன் பண்ணலாம். நம்ம ஹேண்டில் இருக்க இடத்துல கண்டிப்பாக ஒரு டிசைன்ஸ் இருக்கும், அந்த டிசைன்ஸ் நம்ம ப்ரஷ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது டஸ்ட் ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த கிச்சன் டிப்ஸும் ஹோம் க்ளீனிங் டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.